வணக்கம். 2026ஆம் ஆண்டோட ஈவி யுகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் ரொம்ப முக்கியமானது. ஒரு 100% பாதுகாப்பான ஹோம் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனை எப்படி டிசைன் பண்றதுன்னு நாம டீடைலா பார்க்க போறோம். பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுதுன்னு ஈவிக்கு மாற நாம அதை நம்ம வீட்ல உண்மையிலேயே பாதுகாப்பா தான் சார்ஜ் பண்றோமான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வரும். இது நிஜமாவே கொஞ்சம் பயமுறுத்துற உண்மைதாங்க. ஒரு பக்கம் ஈவியோட பயன்பாடு ரொம்ப வேகமா அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கின வண்டியை வீட்ல டிவி ஃப்ரிட்ஜ் மாற்ற ஒரு சாதாரண 15 ஆம்பியர் பிளக் பாயிண்ட்லயோ இல்ல மழை பெய்யும் போது ஒரு சாதாரண எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லயோ சார்ஜ் போட்டு பல பேர் அவங்க உயிரையே கண்மூடித்தனமா பணயம் வைக்கிறாங்க. நீங்களும் இந்த தப்பை பண்றீங்களா? இந்த மாபெரும் ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்க நாம இன்னைக்கு 5 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். 1. மறைந்திருக்கும் ஆபத்து. 2. தவறான சார்ஜிங் முறைகள். 3. பாதுகாப்பான சார்ஜிங் செட்டப். 4. 3 முக்கிய விதிகள். அப்புறம் 5. வீட்டின் பாதுகாப்பு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல் பகுதி, மறைந்திருக்கும் ஆபத்து. உங்க வீட்ல உங்களோட கார் பார்க்கிங்ல கண்ணுக்கு தெரியாம ஈவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு இப்ப நாம வெளியே கொண்டு வருவோம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தெர்மல் ரனவே, அதாவது வெப்ப ஓட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான். உங்க வண்டியோட லித்தியம் அயன் பேட்டரி ஓவர் சார்ஜ் ஆகும்போதோ இல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போதோ உள்ளே நடக்கிற ஒரு மோசமான கெமிக்கல் ரியாக்ஷனால வண்டி தீப்பிடிச்சு சில செகண்ட்ஸ்லேயே வெடிச்சிடும். நீங்க வீட்ல நைட் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பேரழிவு நடக்க வாய்ப்பு இருக்கு. 2வது பகுதி, தவறான சார்ஜிங் முறைகள். எந்த மாதிரியான அன்றாட பழக்க வழக்கங்கள் இது போன்ற பெரிய விபத்துகளை தூண்டுதுன்னு இப்ப பார்ப்போம். நம்மள பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய தப்பான மைண்ட் செட் இதுதாங்க. நம்ம மொபைல் போனை நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு தூங்குற மாதிரி ஒரு பெரிய எலக்ட்ரிக் வாகனத்தையும் நினைக்கிறது தான் இங்க மெயின் பிரச்சனை. ஈவி வாகனங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப அதிகமான பவர் தேவைப்படும். அதை போய் பழைய ஒயரிங்ல கனெக்ட் பண்றதோ இல்ல கேஸ் சிலிண்டர் பக்கத்துல வச்சு சார்ஜ் பண்றதோ கண்டிப்பா ஒரு பேரளவில் தான் கொண்டு போய் விடும். இதுல உண்மையிலே பீதியை கலப்புற விஷயம் என்னன்னா, உங்க வீட்டின் மெயின் கதவுக்கு பக்கத்துல ஈவி தீப்பிடிச்சிட்டா சாதாரண தண்ணியை ஊத்தி அதை அணைக்கவே முடியாது. ஆமாங்க, தண்ணியை ஊத்துனா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்னும் அதிகமாகி நிலைமை மோசமா தான் போகும். உங்களால வீட்டை விட்டு வெளியே தப்பிக்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிற நிலைமை கூட வரலாம். சரியான செட்டப் இல்லைன்னா நீங்க வெறும் தீ விபத்தை மட்டும் ஃபேஸ் பண்ண போறதில்ல. முறையான எர்த்திங் இல்லைன்னா மழைக்காலங்கள்ல வண்டியை தொடும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு உயிரிழப்பு ஏற்படுற அபாயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தப்பான முறையில சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க உங்க கிளைமை அப்படியே ஸ்பாட்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நோ வே. சரி, 3வது பகுதி, பாதுகாப்பான சார்ஜிங் செட்டப். இவ்வளவு நேரம் பிரச்சனையை பத்தி பேசின நாம இப்ப அதற்கான தீர்வை பார்ப்போம். உங்க வீட்டின் அளவை பொறுத்து உங்க சார்ஜரை எந்த இடத்துல வைக்கணும்னு இப்ப ரொம்ப கிளியரா மேக் பண்ணி பார்ப்போம். உங்க வீடு ஒரு 800ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்குள்ள இருக்கா? அப்ப மெயின் கதவுக்கு பக்கத்துல சார்ஜ் பண்றத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலா வீட்டின் ஜன்னல்கள்ல இருந்து தள்ளி காம்பவுண்ட் சோர் பக்கத்துல சார்ஜரை வைங்க. திறந்த வெளியில சார்ஜ் பண்ண போறீங்கன்னா மழையில இருந்து காப்பாத்த கட்டாயமா ஒரு IP65 வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸை பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு 1500ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நடுத்தரமான இண்டிபெண்டன்ட் வீடு இருந்தா பார்க்கிங் ஏரியால ஈவிக்குன்னு ஒரு தனி மூலையை உருவாக்குங்க. பெட்ரோல் வண்டிகள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 3 அடி தள்ளி உங்க ஈவியை நிறுத்துங்க. மேல ஈஸியா தீப்பத்தக்கூடிய காகிதங்கள், துணிகள் மாதிரி இருந்தா அதை உடனே அப்புறப்படுத்துங்க. அப்புறம் ஒரு D கிளாஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கண்டிப்பா பக்கத்துல மாட்டி வைங்க. ஒருவேளை மூடிய காரேஜ் கொண்ட 3000ல இருந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வில்லாக்கள் நீங்க இருந்தீங்கன்னா பேட்டரியில இருந்து வர வெப்பத்தை எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா கண்டிப்பா வெளியே அனுப்பணும். அது மட்டும் இல்லாம தீ விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அலர்ட் பண்ண ஸ்மோக் டிடெக்டர்கள் அப்புறம் தெர்மல் சென்சார்களை மாற்றுறது ரொம்ப கட்டாயம். 2026க்கான ஒரு சூப்பரான சேவிங்ஸா நீங்க சோலார் பேனல் செட்டப்களை கூட யோசிக்கலாம். 4வது பகுதி, 3 முக்கிய விதிகள். இந்த லே அவுட் டிசைன்கள்லாம் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாத அந்த டெக்னிக்கல் ரூல்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 3 டெக்னிக்கல் விதிகளும் தான் ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு எதிரான உங்களோட மிகப்பெரிய கவசம். ஸ்டெப் 1, ஈவிக்குன்னு தனியா பிரத்யேகமா ஒரு காப்பர் எர்த் பிட் அமைக்கணும். ஸ்டெப் 2, மெயின் ஈவி மீட்டர்ல இருந்து நேரா ஒரு 4 ஸ்கொயர் mm வயரை தனி MCB மற்றும் RCBயோட கொண்டு வரணும். ஸ்டெப் 3, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்களை யூஸ் பண்றத அறவே நிப்பாட்டணும். இப்போ கடைசி பகுதி, வீட்டின் பாதுகாப்பு. ஃபைனலா இந்த டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துறது மூலமா 100% பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யலான்னு பார்ப்போம்.
இந்த முக்கியமான அலசலை நீங்க முழுமையா உள்வாங்கி கேட்டீங்கன்னு நான் செக் பண்ணேன். அடுத்த முறை உங்க ஈவியை பிளக் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு உயிர்காக்கும் கேள்வி இதுதான். உங்க வீட்டை ஷார்ட் சர்க்கியூட் அப்புறம் தீ விபத்துல இருந்து 100% காப்பாத்த உங்க சார்ஜிங் செட்டப்ல கட்டாயம் சேர்த்த வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன? அதுக்கான விடை டெடிகேட்டட் எர்த்திங் மற்றும் ஒரு RCCB ஸ்விட்ச். ஆமாங்க, மின்கசிவு ஆகும்போது உடனே பவரை கட் பண்ண இதுதான் பெஸ்ட் வழி. அதனால இன்னைக்கே இத உங்க வீட்ல செக் பண்ணுங்க. இந்த பயனுள்ள அலசலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஈவி உரிமையாளர்களும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க.